மூணாரோட பார்ட் 3 வீடியோ தான். இதுதான் லாஸ்ட் வீடியோ. உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். நான் வந்து சப்பாத்தி, பசங்களுக்கு பரோட்டா, அதுக்கப்புறம் ரைஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கு கூட வந்து சிக்கன் கிரேவி. இங்கே கூட வந்து ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா வந்தார். அவங்க வந்து எந்தெந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுவார். பொறுமையாக நம்ம கூட நம்ம எவ்வளோ டைமிங் எடுத்தாலும் பொறுமையாக நின்று எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கூப்பிட்டுட்டு போனார். இங்கே நாங்கள் எதுக்கு போகணுன்னே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் உள்ளே போயிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே தான் போனோம். இங்கே என்ன இருக்குன்னா பல விதமான மூலிகை செடின்னு தான் நான் சொல்ல முடியும். அவங்க சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் புரியல. அவங்க கேரளா பாஷையில் சொல்கிறாங்க, எனக்கு புரியல. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் புரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஜாதிக்காய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த செடி எல்லாமே காட்டுனாங்க. இன்னும் நிறைய செடிங்க காட்டினாங்க. இதில் எல்லாம் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு, ஒயிட் பேட்சஸ்ஸு, பிளாக் பேட்சஸ்ஸு அவங்களுக்கான வந்து மருந்து ப்ளஸ் வந்து பவுடர் எல்லாமே இருக்குது இவங்கக்கிட்ட. ஆனால் நம்மளுக்கெல்லாம் சுத்தமாக இது செட் ஆகாதுங்க. ஏன்னா இது எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க. வந்து நாங்கள் பார்த்தேன். நம்ம ஆளுங்க யாருமே இல்லை அங்கே. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு போயிட்டோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போனதே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் இருந்தால் தான் அந்த வண்டி வந்து ஏற்ற முடியும். அந்த மலை மேலே அப்படி இருந்துச்சு. எப்படின்னா ஒரு செவரு மேலே ஏற்றணும். அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ரூட்டு. நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம், எப்படி ஏறப்போதோன்னு சொல்லி. பரவாயில்ல, நம்ம டிரைவர் வந்து நல்லபடியாக கூப்பிட்டுட்டு போய் நம்மளை சேஃபாக கொண்டாந்து விட்டுட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்டு வந்து நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டோம். வர வழியிலே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரைஸு, அதுக்கப்புறம் நூடுல்ஸு. நான் வந்து தோசை தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் என்னால் முடியல. ரொம்ப நேரமாகவே உக்காந்துட்ருக்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. மூணார் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து 15,000 எடுத்துகிட்டு போயே ஆகணும். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அந்த யானை சஃபாரி, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பிரிட்ஜு எல்லாமே ரேட்டு தான். 800, 600, 700, 100 இல்லவே இல்லைங்க. 100க்கு பேச்சே இல்லை அங்கே. அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியல. காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு நாங்கள் வந்து மறுபடியும் காரில் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிருஷ்ணகிரி கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த கடையை ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டு போனோம் கிளம்பும்போது. இங்கேருந்து தான் நாங்கள் வந்து ரஸ்க் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. எங்கள் அக்கா, நான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கே உட்காந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் மறுபடியும் கிளம்பிட்டோம். எனக்கு தூக்கம்னா தூக்கம். அப்போ கூட எனக்கு கண்ணை மூடலை. எப்படியோ அந்த தூக்கத்தை வந்து நான் அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். டைம் பாருங்கள், 4:19. நாங்கள் போய் சேர்ந்ததே வந்து 7:30 மணிக்கு தான் சேர்ந்தோம். எங்கள் அக்காவை ட்ராப் பண்ணிவிட்டு எல்லாரையுமே போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.